வணக்கம். பழனி ஆண்டவா, எம்பெருமான் முருகனே, தாவேக்க ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ கேட்கணுமோ தெரியலையே, நீதான் காப்பாற்றணும் அப்பா. சரி, நேரடியாக விஷயத்திற்கு வந்துடுவோம். அதாவது பழனி முருகன் கோயில் உங்களுக்கு தெரியும், அறுபடை கோயிலில் மிக மிக முக்கியமான கோயில்களில் ஒன்று. எம்பெருமான் முருகன் ஆண்டி கோலத்தில் நின்று காட்சியருளி பக்தர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். இந்த பழனி முருகன் கோயிலில் கார் பார்க்கிங்கான ஒரு இடம் இருக்குது, சரியா? அந்த இடம் ஏறத்தாழ 1 ஏக்கரும் கொஞ்சம் கூடுதலான நிலப்பரப்பை உடையது. இன்றைக்கு அரசாங்க மதிப்புப்படி அந்த நிலம் ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் மதிப்புடையது. அது அரசாங்க மதிப்புப்படி. இன்றைக்கி நீங்கள் அதை நீங்கள் வெளியே அதனுடைய மதிப்பு சந்தை மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 200-250 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். இவ்வளவு மதிப்பு வாய்ந்த ஒரு சொத்து, அந்த சொத்து 2 கோடி ரூபாய்க்கு 2 பேருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் வந்தது. இந்த நொடி வரையிலும் தமிழ் மக்களால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும். இந்த நிலத்தை ஆட்டை போடுறதுக்கு 2016 பல்வேறு முயற்சிகள் நடக்குது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் நடந்தது. ஆனால் அது நடக்கலை. இப்போ தாவேக்க ஆட்சி புதிதாக தமிழ்நாட்டிற்கு வருகிறது. இந்த வருடம் மார்ச் மாதம் இந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று நடக்குது. ஆனால் அது ரிஜெக்ட் ஆயிடுது. ஏப்ரலில் ரிஜெக்ட் பண்ண ஸ்லிப் ஒன்று வருது. ஜூலை 6ஆம் தேதி, நல்லா கேட்டுங்க, ஜூலை 6ஆம் தேதி 2 தனி நபர்களுடைய பெயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. மார்ச்சில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஜூலையில் ரிஜிஸ்டர் நடக்குது. இந்த 2 மாதத்திற்குள்ள, இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஒருவேளை புதிய ஆவணங்கள் ஏதாவது கிடைச்சதோ என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு. நல்லா கேட்டுங்க, 100 கோடி ரூபாய் மதிப்பு வாய்ந்த சொத்து 2 கோடி ரூபாய்க்கு 2 பேருடைய பெயர்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இது பதிவு செய்யப்படும் போது நடந்த சம்பவம் தான் இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது. அங்கே உண்மையான சர்பதிவாளர் என்னென்னா விடுப்பில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்கிறார், இந்த நிலத்தை எந்த காரணத்தை கொண்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ திடுப்புன்னு கொடைக்கானலிருந்து ஒரு பதிவாளர் ஒரு பதிவாளரை கூட்டிகிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற வேலை நடக்குது. இந்த சொத்தை பாதுகாக்க வேண்டிய இணைய ஆணையர், அவருடைய பேர் மாரிமுத்து, அவர் அவசரமாக 2 நாட்களில் சென்னைக்கு ப்ரமோஷன் கொடுத்து பணிமாற்றம் செய்யப்படுகிற நிகழ்வு நடக்கிறது. இதெல்லாம் திடுப்புன்னு இதை பாருங்கள். தாவேக்க ஆட்சி ஒரு 60 நாட்கள் தான் நடக்குது. இந்த 60 நாட்களுக்குள்ளே பழனியில் நடந்த சம்பவத்தை நல்லா பார்த்துங்க. இப்போது எஃப்ஐஆரில் 4 பேருடைய பெயர்கள் அடிபடுது. இந்த 4 பேரும் யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பெருசாக யாருக்கும் தெரியல. 2 பேருடைய பெயர்கள் அரசல் புரசலாக யூடியூப்பில் வந்துட்டு இருக்கு, சில பேர் பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த லேண்ட் வாங்கின 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யார், ஏதோ வருது, யாருடைய உறவினர்கள் அப்படிங்கிற செய்தி. அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியாங்கிறதெல்லாம் தெரியல. அப்படிப்பட்ட செய்திகள் வருது, பெயரும் பெருசாக யாருக்கும் தெரியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கோடி ரூபாய் யார் யார் கைகளிலெல்லாம் எந்த வழியாக எப்படியெல்லாம் போயிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய நேரத்தில் மடத்தை சார்ந்த யாராவது கூட இருந்தாகணும். அப்படி இருந்தவர் யார் இப்படிங்கிற தகவல்களெல்லாம் இனி வரும் நாட்களில் வர வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அளித்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடம். ஏற்கனவே இந்திய மக்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்னென்னா, அயோத்தியில் ராமர் கோயில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளை, பத்ரிநாத்தில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளை, மதுராவில் நடந்திருக்கக்கூடிய, இப்போ கோயில்கள் எல்லாம் மிகப்பெரிய கொள்ளைகள் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன, இந்தியாவிலே அதிகமான கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனால் திராவிட ஆட்சிகளுடைய காலகட்டத்தில் கோயில்கள் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்து அறநிலைத்துறை என்பதை உருவாக்கி அதன் மூலமாக கோயில்கள் அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக தமிழ்நாட்டுடைய கோயில்களெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நேரத்தில் தான் பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலம் 2 கோடி ரூபாவுக்கு 2 பேருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. இது தொடர்பாக இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய
ஒரு பிரச்சனை, அந்த ஊழல்னு சொல்லலாம், நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இந்த நேரத்தில் இது தொடர்பாக ஒரு நபர், அவருடைய பேர் வந்து வினோத் சூரியகுமார், அவர் வந்து இதை குறித்து ஒரு பதிவு போடுறார். உடனடியாக தாவேக ஆட்சி அவரை கைது செய்திருக்கிறது. ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது குறித்து பேசக்கூடாதா, எழுதக்கூடாதா? ஏன் பத்திரிகையாளர்களை பார்த்து தாவேக ஆட்சி விஜய் இந்த அளவிற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியல. இப்படி ஒரு செய்தி வந்தால் அதை பேசத்தானே வேணும், பேசுகிறதானே நேர்மையான ஜேர்னலிசம் அப்படிங்கிறது. அதை பேசுனா தூக்கி சிறையில் போடுறதா, இது என்ன புரியலையே. சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது தொடர்பாக இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களிடம் ஊடகங்கள் போய் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், நல்லா பாருங்கள், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் இருப்பார் அமைச்சர், கூட இருக்கிறவர் தான் சமாளிப்பார். ஆமாங்க தவறு நடந்துருச்சு அப்படி இப்படின்னுலாம் நீங்கள் பேசுகிறத பார்த்தீங்க. அந்த அந்த சில நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோவில் எப்பா விட்டா போதும் அப்படின்னு அதில் இருக்கிறவர்களுடைய மனநிலை இருப்பதை தெள்ள தெளிவாக நாம் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அமைச்சர் ரமேஷ் பொறுப்பேற்ற உடனேயே முகமூடி போடுவார், கூலிங் கிளாஸ் போடுவார், ஊழலை கண்டுபிடிப்பார், எல்லாமே பயங்கரமான ஒரு ரீல்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தது, நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப பிரபலமானவர் தான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள், நமக்கு அது புரியுது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் யார், யாருடைய கருப்பு கைகள், இந்த நெட்வொர்க் என்னது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்க விரும்புகிறார்கள். இதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தாவேகாவுக்கு இருக்கிறது, விஜய்க்கு இருக்கிறது, அமைச்சர் ரமேஷுக்கு இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, கூடுதலான ஒரு செய்தி, காலையில் இதெல்லாம் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. இன்னொரு செய்தியை நான் பார்க்குறேன். என்னது? இதுவும் ஒரு கோயில் தொடர்பானது தான். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பக்தர்கள் போய் வந்து, அதுவும் இந்து அறநிலையத்துறையினுடைய கீழில் இறங்கக்கூடிய கோயில், அந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் பக்தர்கள் செய்வார்கள். தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக பல்வேறு பூஜைகளை செய்கிறது பக்தர்களுடைய வழக்கம். அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராவாக 100 ரூபா வாங்குறதான். ஆமாம், கடவுளை போய் கோயிலில் கும்பிட்றதுக்கு போனால் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுக்கு யாரப்பா இதெல்லாம் அனுமதி கொடுத்தது? டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தான், 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, ஓகே. அது இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு ஆயிடுச்சு, அது வேற. இப்போ கோயில்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான கட்டண கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக தாவேக ஆட்சி பொறுப்பிற்கு வந்து இந்த 60 நாட்களில் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு படபடப்பாக தான் இருக்குது. சாம்பிளே இதுன்னா மெயின் பிக்சர் இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் வேற எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் இது குறித்து பேசுகிறவர் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா எதையும் காணோம் இல்லையா. இப்போது நீங்கள் வந்து நாகர்கோயிலில் போலீஸ் கஸ்டடியில் இருந்த ஒரு ஆள் காவல்துறையை சார்ந்த நபர்களாலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்ங்கிற செய்திகள் வருது, பல்வேறு செய்திகள் வருது. கடுமையான மின்வெட்டுக்கள், அப்படி ஏராளம் மக்களை பாதிக்கக்கூடிய, மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் தினமும் சர்வசாதாரணமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறித்து பேச வேண்டிய, சரி இதெல்லாம் சரியாயிருன்னாது ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய நபர்கள் கூட ஏன் பேசாமல் இருக்கிறார்கள்? சரி நீங்கள் தான் பேசலை, வேறு யாராவது பேசினா அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுறது, அவங்கள கைது செய்கிறது, இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் என்ன சார்? நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே, மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.